வேவ் போட்டில் போகிறதா இருக்கட்டும். அப்புறம் மற்றபடி இந்த மலை ஏறது குளத்தில் குளிக்கலாம் கூட ஓகே, ஏன்னா அவர் அங்கே தான் இருக்கிறாருனால ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பட் சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் அதிக பிரச்சனைத்தனமாக பண்ணுறதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகும். அவனுக்கு அதான் கொஞ்சம் ஓவர் பண்ணி காமிச்ச மாதிரி எனக்கு தோணுது. ப்ராப்ளம் இருக்குல்ல, ஹைலைட்டாக சில பார்த்த சில விஷயங்கள் இருக்குது. அதில் ஒன்று வந்து அஞ்சலியுடைய அந்த இன்ட்ரோ. பொதுவாக தமிழ் சினிமாவில் ஒரு பொண்ணு குளத்துக்கிட்ட குளிக்குது அப்படின்னாலே அதை காட்டுற விதம் வேற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் 2 பேரும் இந்த சூரியகாந்தி பிஸ்ட் வந்ததுக்கப்புறம் யாருக்கு உங்கள் பையனுக்கான்னு கேட்டு ஆமான்னு சொல்லுவார்ல, சொல்லிட்டு இறங்கினப்புறம் அஞ்சலி இந்த வாங்கிட்டு போங்களே, அவர் பாப்பார்ல அஜி வரைக்கும் சார் இல்லை சார் பையனுக்கு தான் எடுத்து சாதாரணமாக தான் சொல்லுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இல்லை சிவா தர்த்தே வேற ஒரு ஹீரோ என்னால் இமேஜின் பண்ணி பார்க்க முடியல இந்த அளவுக்கு பண்ணியிருப்பாரா அப்படின்ட்டு. ஏன்னா சிவா நார்மலாக பேசினாலே சிரிப்பு வரும் அப்படின்னு போது இதுல அவர் கொடுத்துருக்க டைலாக் எல்லாமே. நீங்க ஒரு சீன்ல சிவா பேசுற ஒரு டைலாக், வெறும் டைலாக் மட்டும் வச்சுட்டு பாருங்களேன், ஒண்ணுமே இருக்காது அதுல. ஆனா சிவா டெலிவரி பண்றப்போ அது வேற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா ரஞ்சித் ஒரு விஷயம் சொல்லுதுன்னா, பசங்களை வந்து அவங்க போக்குல விடுங்க அப்படின்னு. அவங்க போக்குல விட்டாதான் அவங்க நேரம் மலை மேல ஏறி நின்றுறாங்க. அவங்க திடீர்னா ஒன்னும் இல்ல, ஹைவேல யாராச்சும் வேவ் போர்டு எடுத்துட்டு போனாங்கன்னா அவங்க அப்பா எப்படி என்ன யோசிப்பாங்க சொல்லுங்க. இல்ல அது உண்மைதான். நீ வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு கிராமத்துல போய் ஒரு கடை வச்சாலும் நீ நிம்மதியா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கைத்துக்கட்டில குடிசை பம்பு செட்டு ஊர்லயே இருக்கலாம். அங்க இருந்தாலும் கஷ்டப்பட்டு படிச்சுக்க வேலைக்கு வந்திருக்கேன், திரும்ப அங்கே போக சொல்றீங்களா? சிவா சைடு காமெடியும் ராம் சைடு காமெடி ஒத்து வருவான் அப்படின்னு போது செம்மையா பிளண்டா இருந்துச்சு. ரொம்ப அழகா, ரொம்ப இயல்பா இருக்கு. எல்லாருமே சொல்றாங்க இதான் சிவாவுடைய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அப்படின்னு. சிவாவே சொன்னாராம், நாளைக்கு அப்புறம் படத்துக்கெல்லாம் பாராட்டுறாங்கன்ட்டு. வெல்கம் டு த ஃபைனல் கட். நான் லியோ. பறந்து போ படம் ரிலீஸ் ஆகி அதுக்கு நிறையா டிஃப்ரெண்டான விமர்சனங்கள் வரதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அண்ட் அதில் இருக்கிற பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் அண்ட் அது ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகளாக இருக்கட்டும், இல்லை அதுக்கு மேலே வைக்கப்படுற ப்ராப்ளமேட்டிக்கான விமர்சனங்களாக இருக்கட்டும், அது எல்லாத்தையும் தான் இந்த டிஸ்கஷனில் பேச போகிறோம். அண்ட் இந்த டிஸ்கஷனில் நம்மளோட இணைஞ்சிருக்கிறது டிகோட்ல இருந்து இருக்கிற ஃபிலிம் ரிவ்யூவர் பீட்டர். வணக்கம் பீட்டர். வணக்கம். அண்ட் ஒன் இண்டியா ஃபிலிம் வீட்டில் இருந்து ரஞ்சித். வணக்கம். வணக்கம். ஸோ ரஞ்சித் உங்கள்கிட்ட தான் இருக்கிறேன்னு நினைக்கிறேன். பறந்து போ படம் பார்த்தீங்க எப்படி இருக்குது? ஒரு சின்ன ஹைகோ கவிதை மாதிரி தான் எனக்கு அது. ஓகே. நம்ம இந்த மாதிரியான படங்கள் தமிழ் சினிமாவில் ரொம்ப ரேராக தான் வருது. அத்திப்பூத்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஒரு படமோ இல்லை 2 படங்களோ நம்ம பார்க்க முடியும். மறந்து போன நம்ம மிஸ் பண்ணுற நம்மளுடைய கிராமத்து வாழ்க்கைக்கு ஒரு 2 மணி நேரம் நம்மளை கூட்டு போகிற ஒரு ஜேர்னியாக தான் இந்த ஒரு படத்தை நான் பார்க்குறேன். நான் என்ஜாய் பண்ணியாச்சு. ஆனால் நமக்கு அடுத்த ஜென்ரேஷன்லாம் என்ஜாய் பண்ணுவாங்களா அப்படின்றது ஒரு $1 பில்லியன் கேள்வி. ஓகே. ஸோ அந்த மாதிரி தான் இந்த படம் எனக்கு தோணுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்களா? ராம் கிட்ட இருந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான். ராம் இவ்வளோ ஃபன்னான என்டர்டெய்னிங்கான படம் பண்ணுவார் நம்ம யாருமே எதிர்பார்த்தது இல்லை. அந்த ஆஸ்பெக்ட்ல நம்ம ஒரு படம் பார்க்கணும்னா நம்மள என்டர்டெயின் பண்ணணும், என்ஜாய் பண்ணி ஒரு படத்தை பார்க்கணுன்றது தான் பேசிக்கான எதிர்பார்ப்பாக இருக்கும். அதை ரொம்ப ஈஸியாக ஃபுல்ஃபில் பண்ணிருச்சு இந்த படம். அதை தாண்டி நிறைய டிஸ்கஷன்ஸை கிரியேட் பண்ணியிருக்குது, பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பேரண்டிங் பற்றி அதை பற்றின்னு சொல்லிட்டு, அப்புறம் கிராமம் சிட்டி அந்த லைஃப் ஸ்டைல் டிஃப்ரென்ஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை படமும் பேசியிருக்குது. அதை குறித்து நம்மளும் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிற வகையில் ஒரு டிஸ்கஷன் கிரியேட் பண்ணுற வகையிலுமே இந்த படம் ஒரு நல்ல வேலையை பண்ணியிருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஓகே. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் இந்த கிராமம் சிட்டி தான் அந்த. ஏன்னா 2 பேருமே அதுதான் ஆரம்பிச்சிங்க. சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும் இல்லை நிறையா கிரிட்டிக்ஸ் வைக்கிற ஒரு டிஸ்கஷனுமே இதுதான். கிராமம் வேர்சஸ் சிட்டி, கிராமம் ஆர் சிட்டி அப்படின்ற மாதிரியான ஒரு இது. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா எனக்கு என்ன சொல்கிறது, வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் கிராமம்லேருந்து இருக்கிற லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, சிட்டியில் இருக்கிற லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. 2மே அது கரெக்டாக கேப்சர் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறீங்களா? சரியாக கேப்சர் பண்ணியிருக்கா அப்படின்றது அது கொஸ்டின் தான் ஆகுது. இன்னும் நீங்கள் கேட்ட கேள்வியிலே சிட்டி ஆர் கிராமம் நம்ம பிரித்து பார்க்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே. ஒன்று இங்கேருந்து நம்ம இங்கே போகிறோம், இல்லை இங்கேருந்து இங்கே வரோம். 2மே டிபெண்ட் பண்ணி தான் நம்மளோட ஓட்டமே. கிராமத்துக்கு போகிற ஒரு இது இருக்குதா? இருக்குது. ஓகே. இப்போ கொஞ்சம் அந்த மாடர்ன் கல்ச்சர் கொஞ்சம் வளர நிறைய படங்களாகட்டும் நிறைய பேர் வந்து ஓனாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம், நம்ம எதுக்கு இங்கே வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு ஒரு ரொட்டீன் லைஃப் இஎம்ஐ வாழ்க்கையை வாழ்றதுக்கு நம்ம கிராமம் இருக்குது, நம்ம சொந்த வீடு இருக்குது, அங்கே போய் நாம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு கிராமங்களை நோக்கி போகிற ஆட்களுமே இருக்காங்க. இன்னொரு பக்கம் கிராமத்துலேருந்து சொந்தமாக எதுவுமே இல்லாமல் ஜீரோலேருந்து வந்து சிட்டியில் நம்ம டெவலப் பண்ணிக்கிறணும், இங்கே நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி நம்ம கிரியேட் பண்ணணும், இஎம்ஐ கொடுத்து வாழ்ந்தாலும் பரவாயில்ல, அது நம்ம காசில் நம்ம வாழணும் அப்படின்ட்டு தங்களை டெவலப் பண்ணிட்டு சிட்டியில் வந்து வாழ்கிற ஆட்களுமே இருக்காங்க. இங்கேருந்து அங்கே போகிற ஆட்கள் இருக்காங்கன்றது ஒன்று, போகணுங்கிற ஆசையோட வாழ்ந்துகிட்டே இருக்கவங்களும் இருக்காது. இந்த இக்கரைக்கு அக்கறை பச்சைவாங்களா அந்த மாதிரி கிராமத்தில் இருக்கணும் எப்படியா சிட்டிக்கு போயிட்டு அந்த லைஃப் ஸ்டைல் வாழணுன்ற ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்குது. சிட்டியில் இருக்கவனுக்கு இதெல்லாம் விட்டுட்டு ரிலாக்ஸாக கிராமத்தில் போய் வாழணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துட்டு போகிறாங்களோ போலே அது மேலே ஒரு இயக்கம் இருந்துகிட்டே இருக்குது 2 பேருக்குமே. இல்லை இன்னொன்று தான் சொல்கிறாங்கன்னா கிராமத்து லைஃப் ரொம்ப க்ளோரிஃபை பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனம் ஒரு பயங்கரமாக வைக்கப்படுது. என்னன்னா யூஸ்வலாகவே ராமோட படங்கள் அப்படின்னாலே வந்து ரொம்ப இந்த குளோபலைசேஷன் அகெயின்ஸ்டாக இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை சிட்டி லைஃபுக்கு வந்து அதை கொஞ்சம் வில்லனைஸ் பண்ணுறாரு, இன்னும் கிராமத்தை வந்து க்ளோரிஃபை பண்ணுறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனம் இருக்குது. அந்த இதில் அந்த வரிசையில் இந்த படமும் வரும்னு நினைக்கிறீங்க?
அந்த வரிசையில் வருமானு தெரில. ராம் ஜென்ரலாக குளோபலைசேஷனுக்கு எதிரானு சொல்லிட முடியாது. குளோபலைசேஷனால பீப்புள் மைண்ட் செட்டில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ், இன்டர்னல் கான்ஃப்ளிக்ஸு, இப்போ ஐடி கம்பெனிஸ் வந்ததுக்கப்புறம் அதே இடத்துல தங்கியிருக்கக்கூடிய ஒரு சாதாரண வேலை செய்கிறவனுக்கு வீடு வாடகைக்கு கிடைக்கலங்கிற பிரச்சனை இருக்குல்ல, அதை நம்ம நேரடியாக குளோபலைசேஷனுக்கு எதிரான ஒரு விமர்சனம் வைக்க முடியாது. அதனால இங்கே பீப்புளுக்கு நடக்கக்கூடிய சேஞ்சஸ், அதை அட்ரஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் ஒரு படங்கள் இருக்கும். இந்த படம் நேரடியாக அதை சொல்லலைனாலும் மறைமுகமாக அங்கங்கே சொல்லிக்கிட்டு இருக்குது. பட் அதை வந்து நம்ம நேரடியாக குளோபலைசேஷனுக்கு எதிரான படம் அப்படின்னு எடுத்துக்காம, ஒரு சிட்டி லைஃப்குள்ளே மாட்டிக்கிட்டு ஒரு சின்ன பையன், ஒரு 10 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பையன், அவனுக்கு எந்த என்டர்டெயின்மெண்ட் இல்லை, அப்பா அம்மா கூடவே இல்லை, 2 பேருமே பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கிறாங்க, வேலை சம்மந்தமாக வெளியில் இருக்கிறவங்க, வெளியில் தங்கியிருக்காங்க. ஒருத்தவங்க இவர் வெளில போயிட்டு லேட்டாக தான் வராரு. கிட்டத்தட்ட முழு நாளுமே வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குட்டி பையனாக இருக்கிறான். கேட் எல்லாம் லாக் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. ஒரு விஷயத்துக்குள்ளே அடைப்பட்ட ஒருத்தன் இருக்கான்ல, அவன் ஒன்ஸ் அதை விட்டு வெளியில் போகிறப்போ அவன் என்னெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறான் அப்படிங்கிற அந்த ஜேர்னி தான் இந்த படம். அப்படிங்கிறதுனால அவன் அது எல்லாத்தையுமே எக்ஸைட்டிங்காக தான் பார்ப்பான். கூண்டுக்குள்ளே இருக்கிற ஒருத்தனை வெளியில் விட்டிங்கன்னா அவன் எதை பார்த்தாலுமே எக்ஸைட் ஆகும். பொதுவாகவே சின்ன குழந்தைங்களுக்கு வந்து விளையாட்டு மேலே பயங்கரமான ஆர்வம் இருக்கும். நமக்கு எல்லா வயசுலையுமே இருக்கும், பட் சின்ன வயசுல தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். எதை பார்த்தாலும் எக்ஸைட் ஆகும், எதை பார்த்தாலும் விளையாண்டு பார்க்கணும் நினைப்போம், எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்க்கணும் நினைப்போன்றப்போ, அதுவும் அப்போ கூண்டுக்குள்ளே இருக்க ஒருத்தன் வெளியில் விட்டால் என்ன பண்ணுவான், ஆறு ஏரி கொலை மலைன்னு சொல்லிட்டு எதை விட்டாலும் எல்லாத்தையும் விளையாண்டு பார்க்கணும்னு நினைப்பான். அந்த எக்ஸைட்மெண்ட்டை தான் இந்த படம் கேப்சர் பண்ணியிருக்குன்னு தோணுது. நீங்க எப்படி? அதான் பார்க்காத ஒரு விஷயம். ஒரு 4 சவத்துல அடப்பட்டு இருக்கான், அவனுக்கு ஆன்லைன் ஸ்டடீஸ் இருக்கு, அப்பா அம்மா வீட்டில் இல்லை, பேச்சு துணைக்கு யாரும் இல்லை. அந்த படத்துல காமிச்சிருக்கான், அந்த ஸ்விக்கி டெலிவரி பண்ண வரவர்கிட்ட கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் சாப்பிட்றது கூட ஷேர் பண்ணிக்கலாம், பேச்சு துணைக்கு ஆள் வேணும்னு கேட்குறான். அதாவது ஒரு 10 வயசு இருக்குமா, 10 வயசு 8 வயசு இருக்க பையன். அந்த பையனுக்கு ஒரு பேச்சு துணைக்கு ஆள் இல்லை, ஷேர் பண்ணிக்க ஆள் இல்லை அப்படின்றது வந்து சிட்டி லைஃப்ல நம்ம நிறைய வீடுகள் எப்பயும் நம்ம போய் அப்பார்ட்மெண்ட்ல பார்த்தா தெரியும். அந்த ஆன்லைன் சைட்ஸ் வச்சுட்டு சாப்பாடு மட்டும் டெலிவரி பண்ணி கொடுக்குற ஆட்கள். ஸோ அந்த மாதிரி பையன் வெளியே வரும்போது இவ்வளவு விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவான். அவன் பார்க்காத விஷயங்கள் எல்லாமே. இந்த பக்கத்து வீட்டு பாட்டி கூட சொல்லுவாங்க, அந்த பொங்கலை வெளியே கூட்டு போப்பா. ஸோ இந்த ஜென்ரேஷன்ல அது நடந்துட்டு இருக்கு. நிறைய வீடுகள்ல நம்ம பார்க்கறது தான் நடந்துட்டு தான் இருக்கு. ஃபேமிலியாக ஜாயின்ட் ஃபேமிலியாகவும் இருக்க மாட்டாங்க, தனியாக இருக்கிறது, இந்த மாதிரியான நிறைய சிக்கல்கள் இருக்குது. அதெல்லாம் தாண்டி நீ ஒரு கிராமத்துக்கு போனேன்னா இவ்வளோ விஷயங்கள், கிராமம் மட்டும் இல்லை, வீட்டை தாண்டி வெளியே போனாலே நீ கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் அங்கே அவனுக்கு இருக்குது, புதுசாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் ராம் வந்து கொஞ்சம் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியான சொல்லியிருக்காங்க. இல்லை, நம்ம இப்படி கூட பார்க்கலாம். அந்த பையனோட நல்லதுக்கு தானே அவங்க அப்பா அம்மாலாம் பண்ணுறாங்க. இப்போ அவங்க அப்பா அம்மா வந்து நிறைய தியாகத்தை பண்ணுறாங்க. அவங்க அம்மாவை பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோவில் போகிற காசை கூட மிச்சம் பிடிச்சி நான் நடந்து போகிறேன், ஏன்னா அவங்க பையன் அங்கே ஜாலியாக வாழ்ந்துட்டு இருக்கான். அவங்க அப்பா குடிக்க மாட்டாங்க, மினரல் வாட்டர், கவர்மெண்ட் வாட்டர், அந்த 2 வாட்டர் பாட்டில் பிடிச்சிட்டு போவாங்க. ஸோ அப்படி அந்த 2 வாட்டர் பாட்டில் பிடிச்சிட்டு போவாங்க, கரெக்டாக. ஸோ அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அவங்க அப்பா அம்மா வந்து நிறைய தியாகம் பண்ணுறாங்கல்ல. இந்த பையன் நல்லதுக்கு தானே அதெல்லாம் பண்ணுறாங்க. உட்காந்து இப்போ ரொம்ப இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, கிராமத்தில் கிடைக்கிற ஒரு எஜுகேஷனோடவும் இங்கே சிட்டியில் நல்ல எஜுகேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுனுக்கோ இல்லை சிட்டிக்கோ மைக்ரேட் ஆகிறது நம்மளால பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது அவங்க பையனோட நல்லதுக்கு தானே பண்றாங்க. இது வந்து மோஸ்ட்லி எல்லா பேரண்ட்ஸும் பண்ற ஒரு விஷயம் தான். அதாச்சும் தங்களுக்கு எதுவும் கூட வேணாம், தன்னுடைய பையனுக்காண்டி எல்லாத்தையும் சேர்த்து வைக்கணும், தனக்கு கிடைக்காத விஷயம் தன்னுடைய பையனுக்கு கிடைக்கணும் அப்படின்ட்டு எல்லா பேரண்ட்ஸுமே இப்போ இருக்கிறத வந்து விரும்புறதுதான். பையனுக்கு வேணும் எல்லாம் பண்றாங்க. ஆனா கிட்டத்தட்ட அதுவே ஒரு தப்பான வழிதான் நான் சொல்றேன். அவன் போக்குல விடுங்க, அவன் என்ன கத்துக்கிறான் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குல்ல. இப்ப நாமெல்லாம் வளர்ந்து வரும்போது நாமெல்லாம் அடிபட்டு மிதிப்பட்டு நாம ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஆனா இப்ப இருக்க பேரண்ட்ஸ் வந்து அவனுக்கு எதுவும் வரக்கூடாது, அவனுக்கு எல்லாமே கிடைக்கணும், அவன் சரியா இருக்கணும், எல்லாமே நாம கஷ்டப்பட்டாவது அவனை சரியா பாத்துக்கறணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே இருக்கு. அது சாக்ரிஃபைஸ் பண்றது, அவனுக்காக தான் எல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்ற விஷயங்கள் வந்து அதில் எதெல்லாம் அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்ம யோசிக்கிறதே கிடையாது. குழந்தைக்கு பேசிக்கா என்ன தேவையோ அதை பண்ணணும் தான். இப்போ நம்ம பேரண்ட்ஸுமே பண்ணியிருப்பாங்க, நம்ம எவ்வளோ கஷ்டப்படாலும் பிள்ளைய படிக்க வச்சிடணும் அப்படிங்கிற கவனமா இருந்தாங்க. படிக்க வச்சோன்னு மட்டும்தான் இருந்தாலும் அவன் இந்த ஸ்கூல்ல தான் படிக்கணும். இப்போ சிவாவே சொல்லுவார்ல, அங்க படிச்சானா வந்து IAS IPS அதிகாரிகள் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிப்பாங்க, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவனுக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எங்கெல்லாம் இருக்காங்க, இன்ஃப்ளூயன்ஸ் எங்கெல்லாம் இருக்கு, அவன் லைஃப் ஸ்டைலே வேற மாதிரி மாறுன்ற அளவுக்கு யோசிக்கிறாங்க. அவ்வளோலாம் யோசிக்கல, படிச்சுட்டா போதும், படிச்சுட்டு அவன் வழியை பார்த்துப்பான் அப்படின்னு நம்ம பேரண்ட்ஸ் யோசிச்சாங்க. அதுல வந்து இவ்வளவு தூரம் இந்த ஸ்கூல்ல படிக்கணும், அவன் இந்த விளையாட்டு ஜாமான் வச்சு விளையாடணும், அந்த ஸ்கேட்டிங் அது பேர் விளையாடணும், வேவ் போர்டு 4000 ரூபா என்ன சொல்லுவாங்க, அவ்வளவு செலவு பண்ணி கொடுத்து அது உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத தவிர்த்துட்டு அதெல்லாம் யோசிக்காம அவன் ஒரு இடத்துக்குள்ள அடைச்சிட்டோம். அவன் வந்து நம்மள டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும் அப்படின்னா அவனுக்கு இதை கொடுக்கணும், இதை கொடுத்துட்டா நம்மள தொல்லை பண்ண மாட்டான், இதை கொடுத்துட்டா அடம் பண்ணாம இருப்பான், இதை குழந்தை கையில போனை கொடுத்தா எப்படி அந்த மாதிரி இதை கொடுத்தா அவன் வீட்டுக்குள்ள இருந்துப்பான். ஏன்னா நம்ம வேலை விஷயமா வெளியில போயிட்டே இருக்கிறோம். ஸோ அவன் வந்து வீட்டுக்குள்ள அடப்பட்டு இருக்கணும், நம்மள தொல்லை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வாங்கி கொடுக்குறது, அவனுக்கு பிடிச்சிருக்கேன்னு சொல்லி அவங்க வாங்கி கொடுக்கல. அப்படி அவனுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பத்தி யோசிக்காம அவனோட லைஃப் ஸ்டைல மாத்துறதுக்கு டைவர்ட் பண்றதுக்கான விஷயங்களா தான் இதெல்லாம் பண்றாங்க. இதெல்லாம் அந்த யாகத்துக்குள்ள வரும். நீ வீட்டுக்குள்ள தான் இருக்க போற, நாங்க இல்ல, ஆனா உனக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கு வீட்டுக்குள்ளே, இதை வச்சு வீட்டுக்குள்ளே என்ஜாய் பண்ணு அப்படின்ற மாதிரி. இல்லை, ஆக்சுவலாக ரஞ்சித் ஒரு விஷயம் சொல்லுறது என்னன்னா, பசங்களை வந்து அவங்க போக்கில் விடுங்க அப்படின்ட்டு. ஆனால் அவங்க போக்கில் விட்டால் தான் அவங்க நேரம் மலை மேலே ஏறி நின்றுறாங்க. அவங்க திடீர்னா ஒன்றும் இல்லை, ஹைவேல யாராச்சும் வேவ் போர்டு எடுத்துகிட்டு போனாங்கன்னா அவங்க அப்பா எப்படி என்ன யோசிப்பாங்க சொல்லுங்க. இல்லை, அது உண்மைதான். இப்போ நாம வளர்ந்த காலத்தில் நம்ம எடுத்துக்கலாம்.
காலையில் சாப்பிட்டு முடிச்சுட்டு லீவ் டேஸில் நம்ம காலையில் 9 மணிக்கு வீட்டை விட்டு வெளியே போனால் ஈவினிங் தான் வெளியே வரும். ஆமா மதியம் ஃபுல்லாக கிரிக்கெட் விளாடுறது, கிடைக்கிற காசு நம்ம கையில் வச்சுக்க காசை வச்சு ஷேர் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு ஈவினிங் திரும்ப கிரிக்கெட் விளாண்டுட்டு நம்ம ஈவினிங் தான் வரும். நம்ம அம்மா நம்மளை தேடலை. அந்த மாதிரி ஒரு சூழலை தான் எந்த ஒரு சூழல் வந்து உங்களுக்கு இப்போ சிட்டில வராதுல்ல. இப்போ கிராமத்துலன்னா மிஞ்சி போனா 4 இவ்வளவு ஒரு குட்டி ஏரியா தான் இருக்கும். அதோட ரொம்ப தூரம் வெளியே போயிடவும் முடியாது, மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. தெரிஞ்சவங்க அங்கன்னு சுத்தி இருப்பாங்க, யார் நம்ம வீட்டுல இல்லைன்னா இன்னொரு வீட்டுல இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஆனா இங்க சிட்டிக்குள்ள வந்ததுக்கு அப்புறமும் அந்த பையன் அவங்க வீட்டுல போனா இப்போ ஒன்றும் இல்லை, அவங்க அப்பா வந்து வீட்டுக்குள்ள பூட்டி வச்சுட்டு பையன் எங்கேயோ வெளியே போறான் அப்படின்னா எங்கேயும் மிஸ் ஆனாங்கன்னா ஒரு பிரச்சனை வருது. ஹைவேல வேவ் போர்டு எடுத்துட்டு போறாங்க. ஹைவேல இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம பைக்ல போனாலும் அது எவ்வளவு ஒரு அன்சேஃபான ஒரு பிளேஸ் அப்படின்னு தெரியும். நாங்க வர்ற இதா இருக்கட்டும், வேவ் போர்ட்ல ஜாலியா போறான் அப்படின்னு ஒரு பயம் இருக்குதானே செய்யும். குழந்தைங்களை அவங்க போக்குல விடுங்க அப்படிங்கறதுல நம்ம உடன்பட முடியாது. அதுங்க மாத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அது இன்ஸ்டன்டாவே அவங்க எதை எக்ஸைட் பண்ணுதுன்றது மாறிட்டே இருக்கும். இன்னைக்கு இது வேணுமாங்க, நாளைக்கு அது வேணுமாங்க, மாத்தி சொல்லிட்டு இருப்போம். எல்லாத்தையுமே நம்ம அலோ பண்ணிட்டே இருக்க முடியாது. அதுல ஒரு கண்ட்ரோல் வேணும் தான். அவங்க வந்து வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கவனா, விளையாடணும், அவங்களுக்கான அந்த பிளே எக்ஸைட்மெண்ட்ஸ் அதெல்லாம் இருக்கணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அந்த விஷயங்கள்லாம் ஓகே. பட் அவங்க பிடிச்சதெல்லாம் பண்ணணும்னு விடுற அளவுக்கு அந்த பையனுக்கு ஒன்றும் வயசும் மெச்சூரிட்டியும் இல்லை. அது வர்ற வரைக்கும் கண்ட்ரோலாக இருந்தாகணும். நீங்க சொன்ன மாதிரி அந்த ஹைவேல வேபோர்ட்ல போறதா இருக்கட்டும், அப்புறம் மற்றபடி இந்த மலை ஏறது குளத்துல குளிக்கலாம் கூட ஓகே, ஏன்னா அவர் அங்கதான் இருக்கிறாருனால ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பட் சின்ன விஷயங்கள் கொஞ்சம் அதிக பிரசங்கமா பண்றதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். அவனுக்கு அதான் கொஞ்சம் ஓவர் பண்ணி காமிச்ச மாதிரி எனக்கு தோணுச்சு. ஃபேமிலிக்கு அதுல வந்து நிறைய பேர் சொல்றதுன்னா அவர் வந்து ஒரு ஸ்பாயில்ட் கிட் அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தை பயன்படுத்துறாங்க. ஸ்பாயில்ட் கிட்ன்றது பார்த்தேன் நான் இந்த ரிவ்யூ. எனக்கு அது ட்ரெண்டிங்ல இருக்க ஒரு வேர்டு வந்து ஸ்பாயில்ட் கிட்ன்ற வேர்டு கேட்டனுமே எனக்கு இமிடியேட்டா மாமன் படம் தான் ஞாபகம் வந்துச்சு. அதுல வர வந்து ஆக்சுவல் ஸ்பாயில்ட் எனக்கு சச்ச இரிட்டேட்டிங். அது ரொம்ப தப்பான படம். அதை பத்தி யாருமே பெருசா பேசணும் மாதிரி தெரியல. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இது எனக்கு பரவாயில்லன்னு தோணுது, என்னமோ கூட தெரியல. அதுதான் ஆக்சுவலா ஸ்பாயில் கிட். ஆனா இதுல வந்து என்னன்னா, இப்போ நம்ம ஸ்பாயில் கிட் அப்படின்றது எந்த ஒரு இதுல வருது அப்படின்னா, இவர் வந்து அவங்க வீட்டுல இப்ப நிறைய பேர் சொல்றாங்க, ஏன்னா வீட்டுல நாங்க படுற கஷ்டமே தெரியாம நாங்க வளர்க்குறோம் பையனை அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த பையனுக்கு வந்து வீட்டுல அவங்க அப்பா அம்மா படுற கஷ்டம் தெரியல. ஒன்றும் அவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சு பயங்கரமாக சேர்த்து 4800 ரூபாய் கொடுத்து ஆடி தள்ளுபடியில் வாங்கி கொடுக்குறாரு. டிஸ்கவுண்ட்டில் ப்ரைஸ் வாங்கி கொடுத்ததா வேற சொல்கிறாரு. அந்த டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வாங்கி கொடுத்து அந்த 4800 ரூபாய் வேவ்போர்டை கொடுத்துட்டு 50 ரூபா பம்பரத்தை வாங்கிட்டு வராரு. யோசித்து பாருங்க, நம்ம கஷ்டப்பட்டு பரவாயில்ல ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னா ஒரு பம்பரத்தை வாங்கிட்டு வந்தா என்ன இருக்கும்? 4000 ரூபாய் செலவு பண்ணி ஒரு செருப்பு வாங்கி கொடுத்துரு. செருப்பு தொலைஞ்சு போகுது. ஒன்றும் இல்லை, அந்த ரோட் ட்ரிப்பில் மட்டுமே சிவாவுக்கு கிட்டத்தட்ட பைக்கு பெட்ரோல் சார்ஜ் தாண்டி ஒரு 10000 ரூபாய் அவருக்கு லாஸ் ஆயிருக்கு. அந்த அவருக்கு மொத்தம் 40000 ரூபாய் அவங்க அம்மா வந்து அங்கே சாரி பிஸ்னஸ்ல போய் பண்ணிட்டு வராங்க. அவங்க அம்மா பண்ணிட்டு வர லாபத்துல 25% இவங்க வந்து கரைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி அப்படி நம்ம பார்க்கலாம். ஏன்னா அவங்க அம்மா வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு கோயம்புத்தூர் பிசினஸ் பண்ணிட்டு வர்றதுல 25% இந்தா அப்படின்னு தூக்கி போட்டு வர்றது அப்படின்றது அது ஒரு தப்பான ஒரு விஷயமா தானே பாக்குறீங்க இல்லையா? இல்ல கண்டிப்பா அது தப்பான விஷயம் தான். பட் நம்ம இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. அது நம்ம இல்ல, அந்த பையனுக்கு விளையாட்டுன்றப்போ அவனுக்கு எது எக்ஸைட் பண்ணுதோ அதானே அவன் வந்து என்ஜாய் பண்ணுவான். அவனுக்கு இதோட வேலையும் அதோட வேலையும் தெரியல, அதை விளையாண்டுட்டு இருந்தான் அவ்வளவு நேரம். அதுக்கப்புறம் இதை விளையாட பிடிச்சிருக்கு, இதை விளையாடுறான்றது அந்த வயசுக்கு அவ்வளவுதான் புரிதல் வரும். அந்த வயசுல அந்த புரிதலோட இருக்க ஒருத்தனுக்கு இவ்வளவு விலை கொடுத்து வாங்கி கொடுக்குறதா தப்பு. முதல்ல ஒன்று வாங்கி கொடுக்குறான்னா அதோட வேலையை அவனுக்கு புரிய வைக்கணும். இந்த மாதிரி கஷ்டம் தெரியாம வளர்த்தேன்னு சொல்றதே தப்பு. இது 4000 அந்த 4000 சம்பாதிக்கிறது நான் எவ்வளவு கஷ்டப்படணும், நான் 4 நாள் வேலை செஞ்சு தான் சம்பளம் எனக்கு வந்துச்சு, அதுல உனக்கு இதை வாங்கி கொடுக்குறேன், அதோட பொருளோட அருமையை சொல்லி கொடுத்துதான் அதை வாங்கி கொடுக்கணும். இல்லைன்னா இப்படிதான் பண்ணுவான். இன்னொன்னு இது ஒரு இமேஜினரி ஸ்டோரியா தான் நம்ம பார்க்க முடியும். பிராக்டிகல் லைஃபோட இந்த கதையை நம்ம ஒன்றி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா செட் ஆகாது. இப்படி ஒரு அடம் பிடிச்சிட்டு இருக்க பையன் நீங்க கூட்டு போய் இங்க பண்ணா இப்ப இருக்க பேரண்ட் யாரும் கூட்டு போக மாட்டாங்க. அடியை போட்டு பேசாம உட்கார வச்சிருவாங்க. வீட்டுல இருக்க அந்த வேவ் போர்டை கொடுத்து வந்ததுக்கு அப்புறம் வீட்டுல உட்காந்து அப்பா டைல்ஸ்ல பம்பரத்தோட முடியலப்பா அப்படின்னு சொல்லும்போது வேவ் போர்டோட அருமை தெரியும் நினைக்கிறேன் அவருக்கு. ஓகே, ஸோ இதுல இன்னொரு பர்டிகுலர் விஷயம் என்னன்னா, 2 அப்பாக்கள் நான் பாக்குறேன். ஒன்னு சிவா, இன்னொன்னு சிவாவோட அப்பா. சிவா வந்து என்ன சொல்றாரு, முதல் சீன்ல வந்து 2 டிஃப்ரெண்டான விஷயங்கள் பாக்குறேன். ஒண்ணு வந்து முதல் சீன்ல வந்து போட்டு ஒரு அடி விடுவாரு, பையன் அடி விட்டு இந்த வயசுலயே போய் சொல்றியாடா அப்படின்னு நானும் இருப்பாரு. படம் முடியும் போது அவங்க பையன் சொல்லுவாங்க, ஆல் ஃபாதர்ஸ் ஆர் லையர்ஸ், எல்லா அப்பனுமே போய் தான்டா சொல்றீங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த ஒரு கான்ட்ராஸ்ட் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி சிவாவுக்கும் அவங்களோட அப்பாவுக்கும் ஒரு சின்ன உரையாடல் வரும். அவங்க அப்பா வந்து அல் ஜசீரா பார்த்துட்டு இருப்பாரு, நல்லா இஸ்ரேல் மிடில் ஈஸ்ட் வார் பத்தி பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அப்பா இவர் சொல்லுவாரு, எனக்கு புரியாத சேனல் நீ பாத்துக்கிட்டு இருக்க, ஆனா என்ன நீ புரிஞ்சுக்கவே மாட்டேற அப்படின்ற மாதிரியோ, இல்லைன்னா அவங்க அப்பா வந்து சொல்லுவாரு, என்ன நீ புரிஞ்சுக்க, நான் சொல்ற எதுவுமே நீ புரிஞ்சுக்கவே மாட்டேடா அப்படின்னு சொல்லும்போது நீ எனக்கு புரியுற மாதிரி சொல்லவே மாட்டேற அப்படின்ற ஒண்ணு இருக்குது. சோ இந்த இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இன்னொரு விஷயம் சொல்லுவாரு, சின்ன வயசுல இவனுக்காக வாங்கி வச்ச அந்த மெஸ்ஸி டிஷர்ட் தான் அவன் போட்டு சுத்துவான். அதுலயும் ஒரு லாஜிக்கான ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. நான் சொல்லுவாது, அது ரொம்ப காமெடியா இருக்கும். அந்த சின்ன வயசுல போட்ட மெஸ்ஸி டிஷர்ட் அப்படின்றது ரொம்ப தப்பான ஒரு லாஜிக். ஏன் அப்படின்னா அந்த டிஷர்ட் வந்து 2022 எடிஷன் டிஷர்ட். ஓகே, அதனால சிவா வந்துட்டு இது பண்ணி போறதுக்கு முடியாது. அதுவும் குறிப்பா அந்த ஜெர்சில வந்து 3 ஸ்டார் இருக்கும். 3 ஸ்டார்னா 3வது வேர்ல்டு கப் வின் பண்ணும்போது 3வது வேர்ல்டு கப் 2022 தான் வின் பண்ணாங்க. இது ஒரு லாஜிக்கல் மிஸ்டேக். காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட்
ஸோ அந்த இதுக்குள்ள நம்ம போன நினைக்கிறேன். பட் யா, ஸோ இந்த இதை எப்படி பார்க்குறீங்க, அந்த அப்பா மகன் உறவு இந்த ரெண்டும்? பாலாஜி சக்திவேலுக்கும் சிவாக்கு இருக்கிறது டிப்பிக்கலா 90s கிட்ஸோட அப்பாக்கள் அந்த ரிலேஷன்ஷிப் தான். அதிகம் பேசிக்க மாட்டோம், புரிஞ்சிக்க மாட்டோம், முறைச்ச மணிக்கே தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம், ஸ்டில் சின்னதாக ஒரு இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இந்த சிவாவுக்கும் அவங்க பையனுக்கும் இருக்கிற அந்த அப்பா பையன் ரிலேஷன்ஷிப் தான் இன்னைக்கு மாடர்ன் டே ஃபாதர்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது. ரெண்டுத்துலேயுமே அப்பாவா பசங்க சரியாக புரிஞ்சுக்கல அப்படிங்கிற மாதிரி இது இருந்தாலும் அந்த பாலாஜி சக்திவேல் ஜென்ரேஷனில் வந்து ஒரு சின்ன கன்சர்ன் இருந்துச்சு. இவன் வந்து கெட்டு பேர் கூட தப்பா பேரக்கூடாது, அவ்வளவுதான். மற்றபடி கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கணும்லாம் அவங்க நினைக்கல. பிடிச்சது பண்ணிட்டு போட்டோம், எப்படியா உருப்பிடுவான வாழ்க்கையில அப்படிங்கிற ஒரு அக்கறை மட்டும் இருந்துச்சு. இங்க அடுத்த ஜென்ரேஷன்ல ரொம்ப பேம்பர் பண்ற மாதிரி தெரியுது. அவனுக்கு என்ன வரும் வராதுன்னு தெரிஞ்சுக்காம அவன் எப்படி இருக்கணும், என்ன பண்ணணுன்ற எந்த ஐடியாவும் இல்லாம ரொம்ப ஒரு டிப்பிக்கலா குழந்தைங்களை எப்படி வளர்க்கணும், என்ன ஸ்கூல்ல சேர்க்கணும், என்ன விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடு போட்டு அதுக்குள்ள மட்டும் அவனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வளர்க்குற மாதிரியான ஒரு இது இருக்குது பேரண்டிங்ல. இல்லை, எனக்கு பொறுத்த வரைக்கும் எல்லா அப்பாக்களும் ஒரே மாதிரி தான். ஆனா முதல்ல ராம் வந்து அப்பாக்களை வில்லனா காட்டியிருக்கிறாரு. இல்லை, இன்னொரு விஷயம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இவர் வந்து தனியாக வீட்டில் எடுத்து சென்னையில் இருப்பார். ஆமாம், ஜாயின்ட் ஃபேமிலி கிடையாது, சேர்த்துக்க மாட்டாங்க. காரணம் ஒரு இன்டர்காஸ்ட் மேரேஜ், அவங்களுடைய மேரேஜ். ஒரு நல்ல அப்பாவாக இருந்தால் அதெல்லாம் எது பண்ணி வச்சுருந்துருக்கணும். ஆனால் பாலாஜி சக்திவேல் அந்த மாதிரி அவங்க வளர்ந்த காலகட்டம் எல்லாம், அது உங்க சூழல் வேற, அவங்க பார்த்த விஷயங்கள் வேறன்றால அதை ஏற்றுக்க மாட்டாங்க, பண்ணல. அண்ட் அவங்க அம்மாவும் ஸ்டில் இப்பவுமே இவங்க அம்மாவை பற்றி குறை சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஒரு டிஃப்ரென்ஸாக நாம பார்க்கலாம். இன்னொரு பக்கம் சிவா யாருன்னு தெரியாது, ஜென்னான்னு ஒரு ஃப்ரெண்டு மட்டும் தான் சொல்லுவான். சரி வா போவோம், கூட்டு போவோம் அப்படின்ட்டு கூட்டு போவோம். இப்போ இருக்க ஜென்ரேஷன் இந்த மாதிரி வித்தியாசங்கள் நம்ம நிறைய பார்க்கலாம். அந்த இதுலயும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க அப்பா வந்து எப்படியாச்சு நான் வந்து ஒரு நல்ல அப்பா அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுவாரு சிவா. நான் உட்காந்து ஓகே ரைட், என்னால பணத்துல அவனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல, நான் டான்ஸ் ஆடியாச்சு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு மெட்டஃபரா நான் பார்த்தேன். என்ன சொல்றேன், ஏதோ ஒரு டெஸ்பிரேஷன் இருக்கும் எல்லா அப்பாக்களுக்கும். வந்து நான் என் பையனுக்கு நான் எப்படியாச்சும் இதாயிரணும், என் பையனுக்கு எப்படியாச்சும் இதாயிரணும் அப்படின்னு. அவங்க அந்த க்ளோரி கேரக்டரோட கோகுல் வந்து பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் உண்டு. என்னன்னா, அவன் என் பையனை புரிஞ்சிக்கவே முடியல, அவனுக்கு என்ன வேணும்னே தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்பிரேஷன் இருக்கும். அந்த பையனை எப்படி என்ன சொல்லி சந்தோஷப்படுத்துறது அப்படின்ற மாதிரியான இருக்கும். அண்ட் அந்த இதுவுமே எனக்கு பிடிச்சிருந்தது. அவங்க அந்த ஒரு நான் எப்படியாச்சும் என் பையனுக்கு நான் ஹீரோவா தெரியணும் அப்படின்ற ஒரு டெஸ்பிரேஷன் வந்து எனக்கு அதில் கொஞ்சம் பிடிச்சிருந்தது. அண்ட் கடைசியா இதுல என்னன்னா, படம் முடிகிற டைம்ல வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அந்த கிராமத்துக்கு போயிடலாமா நம்ம அப்படின்னா, ஜாதி பார்ப்பாங்களப்பா, நார்த் இந்தியா போயிடலாமாப்பா, மதம் பார்ப்பாங்களப்பா, வெளிநாட்டுக்கு போயிடலாம்னா அங்கே ஸ்கின் கலர் பார்ப்பாங்களாப்பா அப்படின்ற ஒன்று இருக்குது. அந்த இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, ஈவன் சிட்டிலையுமே கேஸ்ட் பார்க்கறது நடந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா அங்கே ஊருக்கு நமக்கு இந்தந்த தெருவில் யார் யார் இருப்பாங்க அப்படின்றது தெரியும். இங்கே சிட்டியில் நம்ம பார்த்தோம்னா பேரே வச்சுருப்பாங்க. செட்டியார் தெரு, சுலாமன் தெருல அந்த மாதிரி தெருக்கு பேரே வச்சுருப்பாங்க. மறைமுகமாக ஏதாவது ஒரு தலைவரை குறிப்பிட்டு இந்த தெருவில் இவங்க தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டு வச்சுருக்காங்க. சிட்டியில் நம்ம நிறைய இடங்களை பார்க்கலாம் கேஸ்ட் ரிலீஜன் இருக்குது. சிட்டிலையுமே அது இருக்குது, கிராமத்தில் மட்டும் தான் இல்லை. கிராமத்தில் வெளிப்படையாக தெரியுது, சிட்டியில் யாரும் அதை பற்றி பேச மாட்டுறாங்க. பேசணும் அதை பற்றி. ஆனால் சிட்டியில் இருக்கிற காஸ்டிசம் அந்த இதை இந்த அதாவது நீங்கள் சொன்னதுதான், மறுபடியும் சிட்டியில் இருக்கிற காஸ்டிசம் வந்து அவங்க மறுபடியும் கடந்து போயிடுறாங்கன்ற மாதிரி பார்க்குறீங்களா? இல்லைன்னா கிராமத்தில் ரொம்ப ஆப்வியஸாக இருக்குல்ல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சராகவே வந்து ஊர் தெரு எல்லாம் பிரிஞ்சிருக்கிற வகையிலே வந்து அதில் நமக்கு தெரிஞ்சிருது. யார்ட்டையும் போய் கேட்கலாம் தேவையில்லை யார் என்ன காஸ்ட்டுன்ட்டு. அந்த வகையில் அது ரொம்ப ஆப்வியஸாக இருக்கனால அதுதான் ரொம்ப பெரிய பிரச்சனைக்குரியதாக இருக்குது. சிட்டியில் கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருக்குது, பட் இருக்குது தான், இல்லைன்னு எங்கேயுமே சொல்ல முடியாது. வேற வேற வகைகள் இருக்குது. நம்ம இன்னொன்று சிட்டியில் வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு எல்லா பீப்புளுமே கலந்துருக்காங்க பக்கத்தில். இப்போ நம்ம சென்னை சிட்டிக்கு நடுவில் சில இடங்களை எடுத்துருவோம் அப்படின்னா, மோஸ்ட்லி வெளியிலேருந்து வெளியூர்கள்லேருந்து தங்கி வந்து இங்கே வாழ்கிறவங்க இந்த மாதிரி கலந்து இருப்பாங்க. கொஞ்சம் சில ஏரியாக்கள் மட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா தனிச்சு தெரிவாங்க. இப்போ வேலைச்சேரி இப்போ ஒரு பக்கம் போனோம்னா அங்கே தனியாக ஒரு ஆட்கள் இருப்பாங்க, இந்த மாதிரி தெரிஞ்சிருவோம். அந்த மாதிரியான ஏரியாவில் போனோம்னா கண்டிப்பாக நமக்கு ஃபீல் பண்ணலாம் அதை நீங்கள். ஆமாம், ஒரு சில ஏரியாஸ் இருக்குது, அங்கெல்லாம் வீடே கொடுக்க மாட்டாங்க. இல்லை ஆக்சுவலாக நிறைய, ஏன்னா இந்த இதில் நான் ஒரு பர்டிகுலர் சீன் பார்க்குறேன். ஏன்னா ஒரு ஃபுட் டெலிவரி பர்சன் வருவார், வந்து அது எனக்கு வந்து டெஸ்பரேட் டெலிபரேட்டாகவே அந்த சீன் அப்படி வச்சாரோ அப்படின்ற மாதிரி தோணும். ராமுக்கு லிஃப்ட்டில் ஏறி வருவார், ஒரு ஃபுட் டெலிவரி பர்சன் வந்து கொடுப்பாரு. எனக்கு அதுவே என்னன்னா, ஏன்னா நிறையா பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்து நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸில் என்னன்னா ஃபுட் டெலிவரி பர்சன் வந்து இதை லிஃப்ட்டை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போர்டு போட்டதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பிரச்சனையை வந்து ஒரு இது பண்ணலையோ அப்படின்ற மாதிரியான ஒன்றும் இருக்குல்ல. ஏன்னா உங்களுக்கு அது காஸ்டிசமா அப்படின்னு பார்த்தோன்னா, பட் அது ஃபார்ம் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன். ஸோ எனி ஃபார்ம் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் தப்பு அப்படின்னு பேசும்போது இந்த ஃபார்ம் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் வந்து நம்ம கடந்து போகிறோமோ அப்படின்ற மாதிரி எதுவும் தோணுதா உங்களுக்கு? இது வேலை சம்மந்தப்பட்டி தான் வந்து அந்த பிரித்து வைக்கிறதெல்லாம் இருக்குது. செக்யூரிட்டிஸ் வந்து ஜென்ரல் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு தனியாக பிரித்து வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய கம்பெனிஸ்ல வந்து செக்யூரிட்டிஸ்க்கு வந்து மற்ற எம்ப்ளாயிஸோட சேர்ந்த மாதிரி இல்லாமல் பில்டிங் தனியாக வச்சிருக்கிறதெல்லாம் அந்த மாதிரி ஒருத்தவங்க செய்கிற வேலைக்கு ஏற்ற மாதிரி, கிளாஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன்ஸ் இருக்க தான் செய்யுது. எல்லா இடங்களுமே இருக்குது, எல்லா ஊர்லேயுமே இருக்குது.
அதை எல்லாத்தையும் பேசுறதுக்கான படமா இதை அவர் அதை அப்ரோச் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஒரு 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 ரூம்குள்ள மாட்டிக்கிட்ட பையன் வெளில போய் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசைப்படுவான் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணனால எல்லாத்தையுமே ஒரு படத்துக்குள்ள பேச நம்ம எதிர்பார்க்க முடியாது. பட் எனக்கு ஒரு விமர்சனமா எப்படி சொல்றேன்னு தெரியல, எதையுமே க்ளோரிஃபை பண்றது நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. விஷயத்த நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், ஓகே, பட் இதுதான் சூப்பர் அப்படின்னு க்ளோரிஃபை பண்றது வந்து பிரச்சனைக்குரியதா தான் போய் மாறும். இதுல 3 பேரண்ட்ஸ் வராங்க, சிவா அண்ட் க்ளோரியா, கிரேஸ் ஆண்டனி வராங்க, அஜு அஞ்சலி வராங்க, விஜய் யேசுதாஸ் அண்ட் அவங்களோட 3 பேரண்ட்ஸ் வராங்க. விஜய் யேசுதாஸ் பார்த்தீங்கன்னா சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு எலைட் பேரண்ட்ஸ்னு சொல்லலாம், நல்ல பணக்காரவங்க. அஜு வர்கீஸ் அண்ட் அஞ்சலி வந்து கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான வாழ்க்கையை வாழக்கூடியவங்க. இந்த 2 பேருக்குமே வந்து அவங்க குழந்தை வளர்க்கல பிரச்சனை இல்லை, அவங்க லைஃப் ஸ்டைலுமே பிரச்சனை இல்லை. ஹை கிளாஸாக காசு இருக்கவங்க அவங்களும் குழந்தை நல்லா வளர்த்துக்கிட்டு நல்ல வாழ்க்கை வாழ்றாங்க. கிராமத்தில் இருக்கிறவங்க எளிமையான ஒரு வாழ்க்கை வந்துட்டு அதுலேயுமே நிம்மதியாக இருக்கிறாங்க. நடுவில் இருக்க அந்த மிடில் கிளாஸ் தான் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் இருக்கதா தெரியுது. அது ஓரளவுக்கு உண்மையாக இருந்தாலும் அது அப்படி தான் அப்ரோச் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குது. வழக்கம் போல சொல்லுவாங்கல்ல, நீ வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு கிராமத்தில் போய் ஒரு கடை வச்சாலும் நீ நிம்மதியாக வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன் வரும். ஏன்னா நான் ஒரு நாளைக்கு 40 சாப்பாடு வருது அப்படின்னு சிவா சொல்லுவார், 40 தானா அதுவே போதுங்க எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அந்த மாதிரி கைத்துக்கட்டில் குடிசை பம்பு செட்டு ஊர்லேயே இருக்கலாம், அங்கே இருந்தோம்னா கஷ்டப்பட்டு படிச்சுக்க வேலைக்கு வந்துருக்கேன், திரும்ப அங்கே போக சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று வருது. திரும்ப அங்கே போங்க, ஊருக்கு போங்க, கிராமத்துக்கு போங்க, மலைக்கு போங்க, அதுதான் அழகா இருக்கு அழகான்னு சொல்லிட்டே இருந்தோம்னா அப்போ இந்த வாழ்க்கைகள்லாம் கொஸ்டின் பண்ணுறது. அவர் நம்மள அங்கே போய் செட்டில் ஆக சொல்லலை, உங்களுடைய இந்த மிஷின் வாழ்க்கைக்கு நடுவில் ஒரு 2 நாள் 3 நாள் அங்கே போய் ஸ்பெண்ட் பண்ணுங்க, அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, அடுத்த ஜென்ரேஷனுக்கு அதை கடத்துங்கன்னு தான் சொல்கிறேன், தவிர்த்து அதை க்ளோரிஃபை பண்ணலையும் எனக்கு தோணுது. ஆக்சுவலாக அங்கே ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு இரவுமே இங்கே பயங்கரமாக விமர்சிக்கப்பட்டுச்சு. எம்பரர் ஹோட்டல் அந்த எம்பரர் முரண்பாடு உண்டு. ஏன்னா அதில் ஒரு டைலாக் வரும், 4 செவத்துக்குள்ளே இருந்தால் தான் உங்களுக்கு பயம், இதெல்லாம் பயம் இல்லை அப்படின்னு சொன்னது வந்து நிறைய பேருக்கு ஒரு இதாச்சு. ஏய் வீடு ஐ மீன் லைக் நிறைய பேர் இப்போ வந்து ஹோம்லெஸ்ஸாக இருக்கிறாங்க. நம்ம இப்போ ஒன்றும் இல்லை, நைட் டைமில் நம்ம போனோம் அப்படின்னா சென்னையில் இருக்கிற பாதி மேம்பாலங்களுக்கு அடியில் வந்து அத்தனை பேர் படுத்திருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் கேட்கணும், 4 செவர் இல்லாமல் இருக்கிறது, 4 செவர் இல்லாமல் ஒரு இடத்துல படுக்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை இல்லை. அதையுமே க்ளோரிஃபை பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு இருக்குல்ல. இல்லை, அதெல்லாம் ஒரு கவிதையா படிக்கும்போது ஒருத்தர் ஒரு பொய்டிக்கா சொல்லி கேட்கும்போது இனிமையா இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். அந்த ரியாலிட்டிக்கெல்லாம் போய் பார்த்தோம்னா தான் கஷ்டம். இன்னொன்று இப்போ நாம போய் தங்குவோமாங்க, தங்கும்போது ஐயோ பைக்கை தூங்குறப்ப பைக்கை அவன் எடுத்துட்டு போயிடுவானா, யாராச்சும் நம்ம மேல இது பண்ணிடுவாங்க, எல்லாம் பயம் இருக்கும் நமக்கு. எல்லாமே ரொம்ப சிம்பிள், மழை பெஞ்சிட்டு இருக்கு, மழையில ஒரு துணி தண்ணி மூஞ்சில பட்டாலும் நமக்கு தூக்கம் வராது அப்படின்ற மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் மழை பெய்யுது அப்படின்னா அங்கே தூக்கம் இருக்காது. இது கூட ஓகே, அவர் எந்திரிச்சு போய் சாப்பாடு வாங்கிட்டு வர்றாரு, எனக்கு அது வந்து இருக்கதான் செய்யறாங்க அப்படியான மனிதர்கள். அதை அவ்வளோ ஒன்றும் விமர்சிக்கிறதுக்கு வேணாம். எனக்கு என்ன பிரச்சனைனா வந்து அதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணுங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு ட்ராவல் பண்ணுறோம், இல்லை ஒரு ரோட் ட்ரிப் போகிறோம், இல்லை ஏதோ ஒரு எதிர்பாராத விஷயத்தை ஃபேஸ் பண்ணுறோம்னா எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும். ஒரு நாள் இங்கே தங்குற மாதிரி ஆயிடுச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ணிப்போம், அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் அளவில் ஒத்துக்கலாம் தவிர்த்து அதுதான் சூப்பர் வீடே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறத அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இதில் உங்களுக்கு வேறு எதுவும் சில விஷயங்கள் ப்ராப்ளமேட்டிக்காக பார்த்தீங்களா அந்த படங்கள்? ப்ராப்ளமேட்டிக்காக ஹைலைட்டாக பார்த்த சில விஷயங்கள் இருக்குது. அதில் ஒன்று வந்து அஞ்சலியோடைய அந்த இன்ட்ரோ. பொதுவாக தமிழ் சினிமாவில் ஒரு பொண்ணு குளத்துக்கிட்ட குளிக்குது அப்படின்னாலே அதை காட்டுற விதம் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் 2 பேரும் பட் இதில் அஞ்சலி வந்து பாவடை கட்டிட்டு அந்த குளத்துக்கரையில் குளிச்சுட்டு இருக்காங்க. பார்க்குற யாருக்குமே அது வந்து ஆப்வியஸாக தப்பாக தெரியல. அது வந்து இவங்க 2 பேருக்குள்ள அந்த கான்வர்சேஷனே பார்க்கும்போது 2 பேரும் முன்னாடி சலிச்சிருக்காங்க, எக்ஸா இருக்காங்க அப்படின்னும் போது ரொம்ப இனிமையா இருந்தது. இன்னொன்னு அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அஜு வர்கீஸ்க்கு தெரிஞ்ச ஓகே எக்ஸ் அப்படின்ட்டு எக்ஸ்ல கிரஷ் தாங்க, ஓகே கிரஷ் அப்படின்றது தெரிஞ்சுட்டு அவர் வந்து ஓகே அதை கடந்து போற விஷயங்கள் வந்து நல்லா இருந்தது. நீங்க எதுவும் பாக்குறீங்களா அந்த படத்துல ரொம்ப ரசிச்சதா? ப்ராப்ளமேட்டிக்னா இந்த கிராமத்துக்கு லைஃபுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த ஒரு நாள்ல நிறைய இனிமையான விஷயங்களை ஃபேஸ் பண்றாங்கன்றது தான் காட்டியிருந்தாங்க. நமக்கு அந்த கௌதம் மேனன் படங்கள் வரும்ல, கிராமத்துல இருக்கவங்க தான் எவ்வளவு ஸ்வீட் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி கொஞ்சம் அந்த ஃபிளேவர் வந்துச்சோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. இப்போ அந்த பையன் விளையாட போறான், எல்லா இடத்துலயுமே அவனை சூப்பரா ரிசீவ் பண்ணிக்கிறாங்க, எல்லாருமே அவன் நல்லா பாத்துக்கிறாங்க போறாங்கன்றப்ப ஏதோ ஒரு இடத்துல ஒரு காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் கைண்ட் ஆஃப் ஒரு அட்டெம்ப்ட் இருக்கிறத காட்டியிருந்திருக்கலாம். இதுவும் ஒரு ஃபேஸ் இருக்கு கிராமத்துல, யார் தம்பி எந்த ஊரு யாரப்பா அப்படின்னு யாரோ ஒருத்தர் கேட்கற மாதிரி ஒரு டிசைன் வச்சிருந்திருக்கலாமோன்னு தோணுது எனக்கு. என்ன அவர் அப்படி ஒரு சீன் வைக்க மறந்துட்டாரு. படம்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து ஆஹா இப்படி ஒரு ஃபேஸ் இருக்குது அப்படின்னு ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் வாய்ஸ் ஓவர்ல அந்த மேட்டர் ஆட் பண்ணிருப்பாங்கன்னு தோணுது. கடைசியில அந்த மலையில இருந்து ட்ரோன் ஷாட்ல வந்து வாய்ஸ் ஓவர்ல ஆட் பண்ணி விட்டுருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. அந்த ஆஸ்பெக்ட் வச்சிருந்திருக்கணும். நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்றோம்னா அதுல இருக்க எல்லாத்தையுமே காட்டி ஆகணும்ல. இன்னொரு விஷயம் கிளைமேக்ஸ்ல நீங்க நோட் பண்ணி
பண்ணீங்களான்னு தெரியல, அது எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. அதாச்சும் மலைக்கு மேலே ஏறிடுவாங்க, ஏறிட்டு அந்த பையன் கீழே இறங்கிட்டு பாத்ரூம் போகணும் அப்படின்ட்டு மலையிலேயே வந்து போவோம். எப்படான்னு கேட்பான், அதெல்லாம் போயிருவேன்ப்பா அப்படின்னு போயிட்டு என்னன்னா அப்படியே டவுசர மாட்டேன்னு கேட்டால் எல்ஐசி உடச்சிட்டேன்ப்பா அப்படின்னு. இல்லை இது ஆக்சுவலாக ஒரு பெரிய இதில் எனக்கு என்னன்னா ஒரு குட்டி இது என்னன்னா நிறைய பேர் சொன்னது தான் என்னன்னா கிராமங்களில் வந்து அவுட்டோர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அது ஹைஜீனாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்தில் டாய்லெட்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணிருக்கிற இந்த நேரத்தில் அவுட்டோரில் போகிறது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி இதை ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சில விமர்சனங்களை நான் படித்தேன். எனக்கு வந்து இது ப்ரொமோட் பண்ணுறாங்களா இல்லைன்னு தெரியல, பட் கொஞ்சம் இதாக தான் இருந்ததுன்னு வச்சுக்கலாமே. அது கிராமத்துல இருக்கிற வீடுகளுக்கு பக்கத்துல ஏரிகளுக்கு பக்கத்துல அந்த மாதிரி எங்கேயா போறாங்கன்ற மாதிரி இருந்துச்சுன்னு பண்ணீங்களா. அன்எக்ஸ்பெக்டடா காட்டுக்கு மலைக்கு உள்ளெல்லாம் போயிருக்காங்க, அங்க டாய்லெட்லாம் இருக்காதுன்றப்ப சின்ன பையன் தானே வரணப்பட்டது அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணிருப்பாங்கிற மாதிரி காட்டிக்கலாம். அதுக்கு எதிராக இதை பண்றாங்கன்ற மாதிரி எடுத்துக்க முடியுமான்னு தெரியல எனக்கு. ஓகே, விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ண பிறகு என்ன கத்துக்கிட்டான் அப்படின்ற விஷயம், இது ஒரு கத்துக்கிட்டான் அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டாரா அப்படிங்கிறது படத்துல 1008 டேக்கவே இருக்குது, இதுதான் டேக்கவேயா அப்படின்ற மாதிரி எனக்கு இப்போ தோணுது. சரி, ஆக்சுவலாக நான் ரசித்த ஒரு படம் என்னன்னா, அது இல்லைன்னா ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சீனில் வந்து வாட்ஸ் இன் யுவர் பிரெயின், வாட்ஸ் இன் யுவர் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து சொல்லுவான், இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூலில் நான் ஸ்விம் பண்ணணும், அது வந்து பவர் டு மேக் நியூ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி நிறைய பேரோட விளையாடணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் எழுதி வச்சிருப்பாரு. இந்த படத்தோட ஹோல் ஜேர்னியில் அந்த இதெல்லாம் ஒவ்வொன்றா இது பண்ணிட்டு வருவார், அன்டைப் பண்ணிட்டு வருவார் அப்படின்றது எனக்கு அது கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட். படிச்சாலும் நல்லா அழகா இருக்குது அப்படின்ற மாதிரி. நம்ம குழந்தைங்க பத்தின படத்துல வந்து அவங்க பிரெயின் என்னவோ ஃபங்க்ஷன் ஆகுன்ற ஏரியா பக்கம்லாம் யாருமே போக மாட்டாங்க, அவனுக்கு பிடிக்காது அந்த இதுலேயே போயிட்டு இருப்பாங்க. அவங்க அப்பா அம்மா ஷாக் ஆகும், அவனுக்குள்ள இவ்வளோ இருக்குதா, இவ்வளோ யோசிக்கிறானா அவன் அப்படின்றப்பாங்க. நம்ம இமேஜின் பண்ண முடியாது, அவ்வளோ யோசிப்பாங்க தான் அந்த குழந்தைங்க. ஏன்னா இத்தனைக்கும் அவனுக்கு வேற எந்த என்டர்டெயின்மெண்ட்டுமே இல்லை, உள்ளே கிடக்கான்றப்போ வந்து நிறைய ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கும், அது ஃப்ரஸ்ட்ரேஷனே அவனுக்கு தெரியாது. அப்படிங்கிறப்போ அந்த மாதிரி விஷயங்கள் யோசிக்க தான் செய்வான். அந்த ஏரியா கவர் பண்ண நல்லா தான் இருந்துச்சு. இல்லை நீங்கள் ஃப்ரஸ்ட்ரேஷன் சொல்லும்போது இந்த கிரேஸ் ஆண்டனி அவங்களுடைய ஃப்ரஸ்ட்ரேஷனை வெளிப்படுத்துறதுக்காண்டி அந்த ஓப்பன் ஆடிட்டோரியமில் போயிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க, டக்குனு இவங்களும் போய் இறங்கி டான்ஸ் ஆடுறது, அந்த சீன்லாம் நல்லா இருந்துச்சு. அது இன்னொன்று ஆஸ்துமாக்கு வந்து மலை ஏறினா ஒரு கியூர் இருக்கு அப்படின்றதையும் இந்த படத்துல காட்டியிருப்பாங்க. அதுவுமே ஒரு பயங்கரமா ஆஸ்மா பத்திலாம் தெரியல, ஆனா ஜென்ரலா நம்ம ஒரு ஹில் ஸ்டேஷன் போறோம், ஒரு மலை ஏறுறோம் அப்படின்னா நமக்கு எந்த ப்ராப்ளம் இல்லாதவங்களுக்கு ரொம்ப ரிலீஃபா இருக்கும், ரொம்ப ரொம்ப பாடி ரொம்ப லைட்டா ஃபீல் ஆகும், அந்த சுவாசிக்கிறது எல்லாமே ரொம்ப பெட்டரா இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். இவ்வளவு எக்ஸ்ட்ரீமுக்கு போலாமான்னு தெரியல, சார்ந்த ஒரு விளக்கவும் இல்ல. அது மேபிளைக்கு அவர் அதுக்கு அவங்களுக்கு முன்னாடி அந்த பலூன் ஊதி அந்த ஆஸ்துமா லங் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னும் போது அதுவும் அதனாலதான் அங்க இதா இருக்கு அப்படின்றது நம்ம இல்ல, அது அவங்க ரெகுலரா பண்ணிட்டு இருக்குது பலூன் ஊதுறதுன்றது. அவங்க அது அந்த ஆஸ்துமாக்காக தானே, அது ஆஸ்துமா வந்து கொஞ்சம் ஆஸ்துமாக்காக தான் பண்ணிட்டு இந்த பலூன் ஊதுவாங்க. ஸோ அந்த இதுக்கான ஒரு கியூர் வந்து இப்போ ஆஸ்துமா சரியாயிருச்சு அப்படின்றத ரியலைஸ் பண்ண ஒரு பாயிண்டா கூட நம்ம அதை எடுத்துக்கலாம். மலை ஏறினதுனால தான் இருக்கலாமா, அதுக்கு முன்னாடியே சரியாயிருச்சு, இப்போ ரியலைஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் நினைக்கிறேன். இன்னொன்று கேஸ்டிங் பத்தி நம்ம பேசணும். எனக்கு தெரிஞ்சு சிவா தான் அந்த ஸ்டோரிக்கு பர்டிகுலர் பெஸ்ட். சிவா தவிர்த்து வேற ஒரு ஹீரோ என்னால இமேஜின் பண்ணி பார்க்க முடியல இந்த அளவுக்கு பண்ணியிருப்பாரா அப்படின்ட்டு. ஏன்னா சிவா நார்மலா பேசினாலே நமக்கு சிரிப்பு வரும் அப்படின்னு போது இதுல அவர் கொடுத்துருக்க டைலாக் எல்லாமே யூனிக்கா இருக்கு. ஒன்லைனர்லாம் ரொம்ப நல்லா. நீங்க ஒரு சீன்ல சிவா பேசுற டயலாக் வெறும் டயலாக மட்டும் வச்சுட்டு பாருங்களேன், ஒண்ணுமே இருக்காது அதுல. ஆனா சிவா டெலிவரி பண்றப்போ அது வேற மாதிரி இருக்கு. ஏன் நீங்க சொல்லும்போது தெரியுது என்னன்னா, அது ஒரு டயலாக் வரும், this is how you raise your kid அப்படிங்கும்போது சரி மேம் ஐ டிட்ன்ட் ரைஸ். அதாவது நீங்க சொல்லும்போது என்னன்னா அந்த இதான் பேப்பர்ல பார்த்தா ஒண்ணுமே இல்ல அப்படின்னு ஆனா டெலிவர் பண்ணது அந்த சூரியகாந்தி பிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் யாருக்கு உங்க பையனுக்கான்னு கேட்டு ஆமான்னு சொல்லுவார்ல, சொல்லிட்டு இறங்கின அப்புறம் அஞ்சலி இந்த வாங்கிட்டு போங்கள, அவர் பாப்பார்ல வச்சு வரைக்கும் சார் இல்ல சார் பையனுக்கு தான் எடுத்து சாதாரணமா தான் சொல்லுவாங்க, அது அவ்வளவு சூப்பரா இருக்கும். இல்ல அதே மாதிரி மலைக்கு மேல ஏறிட்ட கேட்பான், நீ மலை ஏறி கேப்பா அப்படின்ட்டு. என் பையன் என்னைய மாதிரி எங்க அப்பா இல்ல உங்க அப்பா எங்கேயும் இந்த மாதிரி கூட்டு போனல, இல்ல நான் எங்க அப்பா எங்கேயும் கூட்டு போனது இல்லை அப்படின்றது அதுவும் நல்லா இருந்தது. அண்ட் இன்னொரு பர்டிகுலர் காட்சி வந்து எனக்கு இவங்க கிரேஸ் ஆண்டனியோட இதுவும் உண்மையாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த 2 பேருக்கான வைபும் ப்ராப்பரா இருந்ததுன்னு நான் பார்க்குறேன், அந்த கெமிஸ்ட்ரி 2 பேருக்கும். இன்னொன்று அந்த மதமாற்றம் அந்த ஒரு விஷயத்தையுமே சைலண்டா பேசிட்டு போயிருப்பாரு. இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணவங்க இப்போ வர சமூகம் ஏத்துக்காம தான் இருக்கு அப்படின்ற சில விஷயங்களையுமே ரொம்ப சொல்லியிருப்பாரு. இன்னொன்று அந்த அவங்க ஷாப்ல ஒர்க் பண்ற அந்த ஒரு பொண்ணு, ஆமா அந்த ஒரு சீனை பண்ண விதமே கொஞ்சம் எமோஷனலா இருந்தது அந்த படத்துல. எனக்கு அந்த விஷயம் வந்து உங்களுக்கு கடைசியில் பணம் கொடுக்குறது ஓகே அப்படின்ட்டு, எனக்கு ஒரு தங்கச்சி இல்லை அவன் தங்கச்சியா நினச்சிக்கிறேன் இதெல்லாம் பார்க்கும்போது ஓகே ஏதோ பண்ணிட்டாரி அவர். இன்னொன்று என்ன ராமுடைய காமெடி சைடு வந்து ரொம்ப எனக்கு ஆக்சுவலாக தரமணியில வந்து அப்பப்போ ஒரு வாய்ஸ் ஓவர் வரும். ஆமா நல்லா காமெடியா இருக்கும், செம சீரியஸா போயிட்டு இருக்கும், திடீர்னு வாய்ஸ் ஓவர். ஆனா அது கொஞ்சம் பொலிட்டிக்கல் சர்க்காசமா இருக்கும், அது ரொம்ப நேச்சுரலா இருக்கும். எனக்கு அந்த மாதிரி எனக்கு அது ஆக்சுவலாக ரொம்ப என்ஜாய் பண்ணேன். தரமணியில வந்து அவரோட அந்த சர்க்காசம் எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணிச்சு. பரவாயில்லையா அப்போ யோசனை சார் ராமுக்கு வந்து இந்த மாதிரியான காமெடி தான் வரதானே செய்யணும், அப்படின்னு காமெடி படங்கள் பண்ணலாம் கூடாது அப்படின்னு நினைக்கும் போது இந்த படம் அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்பவுமே எனக்கு சின்ன நிறுவல் இருந்துச்சு, சிவா சைடு காமெடியும் ராம் சைடு காமெடி ஒர்த்து வருவான் அப்படின்னு போது
அப்படியே செம்மையா பிளண்ட் ஆயிருந்துச்சு அது. அதுதான் சூப்பரா, படத்தோட ரொம்ப plus. அழகா, ரொம்ப இயல்பா இருக்கு. எல்லாருமே சொல்றாங்க இதுதான் சிவாவுடைய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அப்படின்ட்டு. சிவாவே சொன்னாராம் சிவாவே நாளைக்கு அப்புறம் சொன்னாரு. என் படத்துக்கு எல்லாம் பாராட்டுறாங்கன்ட்டு. யோசிச்சு பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஏன்னா அவருடைய ஜானருமே இருக்கு, ராமுடைய டச்சுமே அங்கங்க இருக்கும்போது ஒரு ஃபுல் மீல்ஸ் ஆட்ட ஒரு அனுபவத்தை தான் இந்த படம் கொடுக்குது. அதனால வந்து இதை பார்த்துட்டு எல்லாரும் கிராமத்துல போய் செட்டில் ஆகணும்லாம் யோசிக்காம நம்ம நெருக்கடிக்கு நடுவுல எப்பயாச்சும் ஒரு நாள் வெளியில போயிட்டு வந்து என்ஜாய் பண்ணிக்கணும். உங்க லைஃபுக்கு என்ன தேணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதை நோக்கி நீங்க ஓடுங்க, அப்பப்போ மற்ற எதுவுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, அவ்வளவுதான் நம்ம எடுத்துக்க முடியும். So thank you so much, Peter. Thank you. Thank you.